அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டிஎன்யூஎஸ்ஆர்பி ப்ரிப்பரேஷன். இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம குரூப் 4 எக்ஸாமுக்கு தேவையான முக்கியமான ஒரு ஆளை பற்றி பார்க்க போகிறோம். இவரை பற்றி கேட்காத எக்ஸாமே கிடையாது. கண்டிப்பாக இவரை பற்றிய ஒரு கேள்வி இருக்கும். என்ன எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இவர் இயற்பெயர், அதாவது இயற்பெயர் கேட்கலாம், அல்லது சிறப்பு பேர் ஏதாவது கேட்கலாம், இவர் வெற்றிய நூல்கள் ஏதாவது கேட்கலாம், அல்லது இவர் பற்றிய ஒரு சிறப்பான வாக்கியம் ஏதாவது கேட்கலாம். ஓகேவா? ஸோ வாணிதாசன் அப்படிங்கிறவர் பற்றி எல்லா எக்ஸாம்லையும் கேட்டிருப்பாங்க. நீங்கள் செக் பண்ணினா பாருங்கள், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பாருங்கள். தமிழ் கொஸ்டின் வாணிதாசன் பற்றிய ஒரு கொஸ்டின் இல்லாமல் எந்த எக்ஸாமும் இருக்காது. ஓகேவா? ஸோ அவரை பற்றி தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம முழுக்க பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸ்கூல் புக்கில் எங்கெல்லாம் இருக்கார், அதை தவிர்த்து ஸ்கூல் புக்கில் இல்லாத முக்கியமான டேட்டாஸ் இதில் நிறைய இருக்குது. வீடியோ போட்டு ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். எக்கச்சக்க கொஸ்டின்ஸ் இதில் இருக்குது. ஓகேவா? உங்களுக்கு புரியுத மார்க்கில் ஒரு ஷார்ட் நோட் எடுத்து வச்சுக்கோங்க. பக்கத்தில் என்னது ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அந்த பிடிஎஃப் கொடுப்பேன். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷார்ட் நோட் எடுத்து வச்சிங்கன்னா இந்த பிடிஎஃப் கூட உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ரிவிஷன் டைமில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பெரிய வீடியோவாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கட்டாயம் இதுலேருந்து ஒரு கொஸ்டின் வருதுப்போ நான் அடித்து சொல்லுவேன். ஓகேவா? நீங்கள் இதை பார்த்துட்டு போங்க. இதுலேருந்து வாணிதாசன் பற்றி ஒரு குரூப் 4 ஒரு கொஸ்டின் வரல அப்படின்னா எனக்கு வந்து வீடியோக்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ முதல்ல வாணிதாசன் பற்றிய வாழ்க்கை குறிப்பை நம்ம பார்ப்போம். அவருடைய இயற்பெயர் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸோ வாணிதாசனுடைய இயற்பெயர் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா எத்திராசலு என்கிற அரங்கசாமி. இது ஸ்கூல் புக்கிலே கொடுத்துருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகேவா? ஸோ இயற்பெயர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. எப்படி கேட்பாங்கன்னா, கொஸ்டின் 2 விதமாக கேட்பாங்க. ஒன்று, இயற்பெயர் கொடுத்துட்டு அவருடைய அந்த சிறப்பு பேர் கேட்கலாம். எத்திராசலு என்கிற அரங்கசாமி என்ற பேர் அழைக்கக்கூடியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வாணிதாசன், கண்ணதாசன் இந்த மாதிரி கொடுக்கலாம். ஒருவேளை வாணிதாசனின் இயற்பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், எத்திராசலு என்கிற அரங்கசாமி. அவர் பிறந்த இடம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், புதுவையை அடுத்த வில்லியனூர். புதுவைங்கிறது பார்த்தீங்கன்னா புதுச்சேரி, அது பக்கத்தில் இருக்கக்கூடிய வில்லியனூர் அப்படிங்கிற ஊரில் தான் பார்த்தீங்கன்னா இவர் பிறந்திருக்கிறாரு. யார்? வாணிதாசன். இவருடைய பெற்றோர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அரங்க திருக்காமு, துளசி அம்மாள். அரங்க திருக்காமு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இவருடைய அப்பாவாகவும், துளசி அம்மாள் அப்படிங்கிறது இவங்களுடைய அம்மா பேரும் என்று கொடுத்துருக்குறாங்க. அடுத்து துணைவி, அதாவது வாணிதாசனுடைய மனைவி பெயர் கொடுத்துருக்குறாங்க ஆதிலட்சுமி. ஓகேவா? ஆதிலட்சுமிங்கிறது என்னது? அவருடைய மனைவியின் பெயர். அடுத்து தாய்மொழி தெலுங்கா. ஓகேவா? இவர் ஒரு தமிழர் கிடையாது. நம்ம தமிழர் நினச்சிட்டு இருப்பீங்க எனக்கு நிறைய பேர். ஆனால் இவர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு தெலுங்கு மொழி பேசக்கூடிய தாய்மொழியை கொண்டவர் இவர். யார்? வாணிதாசன். ஆனால் தமிழ் மீது பற்றுக்கொண்டு தமிழ்லேயே நிறைய இலக்கியங்கள் படைச்சிருக்கிறாரு. என்னதான் தெலுங்கு மொழியாக இருந்தாலும் கூட தமிழ்நாடு பார்க்கும்போது என்னது நிறைய நூல்கள் படைச்சிருக்கிறாரு. ஒரு காலம் கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்கள் இப்போ ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. 22/7/1915 முதல் 7/8/1974 வரைக்கும் இருந்திருக்கிறாரு. யார்? வாணிதாசன். ஸோ அப்போ வாழ்க்கை குறிப்புங்கும் போது முக்கியமானது இயற்பெயர் தெரிஞ்சுக்கணும். எத்திராசலு என்கிற அரங்கசுவாமி. அவனுடைய பிறந்த இடம் தெரிஞ்சுக்கணும். புதுவையை அடுத்துள்ள வில்லியனூர். முடிஞ்சது. அடுத்து பெற்றோர் பார்க்கும்போது அரங்க திருக்காமு, துளசி அம்மாள். மனைவின்னு பார்க்கும்போது ஆதிலட்சுமி. தாய்மொழின்னு கேட்டால் தெலுங்கு. காலம் கேட்டால் 1915 முதல் 1974 வரைக்கும். இது மட்டும் தான் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது. ஜஸ்ட்டு லைட்டாக பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ வாழ்க்கை குறிப்பு அப்படிங்கிறது முடிஞ்சிருது. யாரை பற்றிய வாழ்க்கை குறிப்பு? வாணிதாசனை பற்றிய வாழ்க்கை குறிப்பு. அடுத்து இவருக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த வேறு பெயர்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகேவா? ஏன்னா வேறு பெயர்கள் பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் அடிக்கடி. ஓகேவா? அதாவது என்ன சொல்ல, புனை பேர்னு கொடுக்கலாம், சிறப்பு பேர்னு சொல்லலாம். இந்த மாதிரி கொடுத்துட்டு இது யாருடைய இயற்பெயர், யாருடைய சிறப்பு பெயர், யாருடைய புனை பேர்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இவருக்கு இருக்கக்கூடிய வேறு பெயர்கள் பார்க்கலாமா? புதுமை கவிஞர், பாவலரேறு, பாவலர் மணி, தமிழ்நாட்டு தாகூர், தமிழ்நாட்டு ஓட்ஸ்வர்த். இந்த தமிழ்நாட்டு ஓட்ஸ்வர்த்துங்கிறது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் கேட்டப்பட்ட ஒரு கேள்வி தான். ஓகேவா? நான் சொன்னல, சிறப்பு வேறு பேர் இருந்தால் கட்டாயம் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. வாணிதாசன் பற்றி கேட்பாங்க. நீங்கள் ப்ரீவியஸ் இயர் செக் பண்ணி பாருங்கள். தமிழகத்தின் ஓட்ஸ்வர்த் என்று அழைக்கப்படுவர் யார்? வாணிதாசன். அவருடைய இயற்பெயர் என்ன? எத்திராசலுங்கிற அரங்கசாமி. ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? இதில் ஒன்று நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. தமிழ்நாட்டு தாகூர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மயிலை சீவமுத்து அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா வாணிதாசனுக்கு தமிழ்நாட்டு தாகூர் அப்படிங்கிற பேரை வழங்கியிருக்கிறாரு. ஸோ அப்போது வாணிதாசனுக்கு தமிழ்நாட்டு தாகூர் அப்படிங்கிற பேரை வழங்கியவர் யாருன்னு கேட்டால் மயிலை சிவமுத்து. ஓகேவா? என்ன பேர்? மயிலை சிவமுத்து. அப்போ புதுமை கவிஞர், பாவலரேறு, பாவலர் மணி, தமிழ்நாட்டு தாகூர், தமிழ்நாட்டு ஓட்ஸ்வர்த் அப்படிங்கிற பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா வாணிதாசன் அழைக்கப்படுகிறாரு. இந்த வேறு பேர்கள் இருக்குது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நீங்கள் கட்டாயம் ஒரு நோட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து இவருக்கு ஒரு புனைப்பேர் இருக்குது. ரமி அப்படிங்கிற புனைப்பேரில் இவருக்கு சில கட்டுரைகள் அல்லது ஏதாவது ஒரு கதைகள் எழுதியிருப்பார். யார்? வாணிதாசன். அப்போ புனைப்பேர்னு கேட்டால் என்னது? ரமி. ரமி அப்படிங்கிறது யாரின் புனைப்பேர்னு கேட்டால் வாணிதாசன் அல்லது எத்திராசல் என்கிற அரங்கசாமி. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து வாணிதாசன் இயற்றிய முக்கியமான நூல்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்கிற நூல்களும் இருக்கும். அடுத்து ஸ்கூல் புக்கில் இல்லாத கண்டென்ட் உள்ள அந்த நூல்களும் இருக்கும். ஓகேவா? ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.
எழிலோவியம் ஸ்கூல் புக்கில் இருக்கும் பார்த்துருப்பீங்க. தீர்த்த யாத்திரை, இன்ப இலக்கியம், பொங்கல் பரிசு, இரவு வரவில்லை, சிரித்த நுணா, வாணிதாசன் கவிதைகள், பாட்டாரங்க பாடல்கள், இனிக்கும் பாட்டு, எழில் விருத்தம், பாட்டு பிறக்குமடா, பெரிய இடத்து செய்தி, காதல் எங்கே, விதவைக்கொரு செய்தி. ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் ஒரு சில டீட்டெயில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் இன்ப இலக்கியம் அப்படிங்கிற நூலை பார்த்தீங்கன்னா 1958 வெளியிட்டிருக்கிறாரு. அடுத்து சிரித்த நுணா அப்படிங்கிற நூலை 1963 வெளியிட்டிருக்கிறாரு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா எழில் விருத்தம் அப்படிங்கிற நூலை பார்த்தீங்கன்னா விருத்தப்பாவிற்கு இலக்கணமாக திகழ்வது. விருத்தப்பாவில் பாடல் ஏற்றுவது பார்த்திங்கன்னா அவளை எழுதி கிடையாது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு பாடல் எழுதியிருக்கிறார். என்ன பாடல்? எழில் விருத்தம் அப்படிங்கிற பாடலை எழுதியிருக்கிறாரு. அடுத்து பாட்டு பிறக்குமடா அப்படிங்கிற ஒரு நூல் பார்த்திங்க அப்படின்னா தமிழக அரசில் பரிசு பெற்றிருக்குது. என்ன நூல்? பாட்டு பிறக்குமடா. அடுத்து பெரிய இடத்து செய்தி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மாப்பாசானின் சிறுகதையை தமிழில் மொழிபெயர்த்தது. அதாவது மாப்பாசானுங்கிற ஒரு ஆசிரியர் இருக்கிறாரு, நூலாசிரியர். அவர் எழுதின நூலை பார்த்திங்கன்னா இவர் தமிழில் மொழிபெயர்த்திருக்காரு. என்ன பேரில்? பெரிய இடத்து செய்தி. அடுத்து காதல் எங்கே அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா விக்டர் வீகோவின் ஆன் லல்லா அப்படிங்கிற ஒரு நூல். ஓகேவா? ஆன் லல்லா அப்படிங்கிற நூலை பார்த்திங்கன்னா அவர் எழுதியிருக்காரு, காதல் எங்கே அப்படிங்கிறது. அடுத்து இவர் எழுதிய சில தொடர்கதைகள் இருக்குது. தொடர்கதைகள் போது பார்த்திங்கன்னா இதழ்களில் வெளியிடுவாங்க. ஓகேவா? வாழ்க்கை, பட்டிக்காட்டு பெண் அப்படிங்கிற 2 தொடர்கதைகளை பார்த்திங்கன்னா யார் ஏற்றிருக்கிறா? வாணிதாசன். இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் இருக்காதுப்பா. வாழ்க்கை, பட்டிக்காட்டு பெண் இது 2 பார்த்திங்கன்னா தொடர்கதைகள். யாருடையது? வாணிதாசனுடையது. அடுத்து கட்டுரைகள், கருங்காலம், கவிதையில் வினாவும் விடையும். இது பார்த்திங்கன்னா அவர் எழுதிய கட்டுரைகள். என்னது? கருங்காலம் மற்றும் கவிதையில் வினாவும் விடையும். இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் இல்லாத கண்டென்ட் தான். ஓகேவா? அடுத்து காப்பியங்கள், கொடிமுல்லை, தமிழச்சி, தொடுவானம். இது பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்கும். 3மே இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே? அவங்க நூல்கள்னு சொல்லி, அதாவது என்ன சொல்ல, நூல்கள்னு சொல்லி தான் கொடுத்துருப்பாங்க. தனித்தனியாக கொடுத்துருக்க மாட்டாங்க. இது காப்பியம், இது கட்டுரை, இது நூல், இது கவிதை, நாடகம், அந்த மாதிரி கொடுத்துருக்க மாட்டாங்க. டைரெக்டாக இது அவர் ஏற்றி நூல்கள்னு சொல்லிட்டு ஒரு சில கொடிமுல்லை, தமிழச்சி, கத்தி அப்படின்னு சொல்லி மாதிரி கண்டினியூவாக கொடுத்துருங்க. ஓகேவா? ஆனால் இந்த கொடிமுல்லை, தமிழச்சி, தொடுவானம் எல்லாம் பார்த்திங்கன்னா அவர் இயற்றிய காப்பியங்கள். இந்த தொடுவானம்ங்கிறது பார்த்திங்கன்னா இசைப்பாடல் பற்றியது. 51 இசைப்பாடல்கள் இருக்குதான். இதில் இந்த தொடுவானம் அப்படிங்கிற ஒரு நூலில் 51 இசைப்பாடல்களை கொண்டிருக்கிறதா இந்த தொடுவானம். இது இயற்றியவர் யார்? வாணிதாசன். அடுத்து இவரை பற்றி குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. அந்த குறிப்புகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்கணும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இவர் பாவேந்தர் பாரதிதாசனிடம் தொடக்க கல்வி பயின்றவர். அப்போது பாரதிதாசனுடைய ஒரு சிசியராக தான் பார்த்தீங்கன்னா வாணிதாசன் இருந்திருக்கிறாரு. தொடக்க கல்வியை யார்கிட்ட கற்றிருக்கிறாரு? பாவேந்தர் பாரதிதாசனிடம் கற்றிருக்கிறாரு. யார்? வாணிதாசன். இவரின் பாடல்கள் சாகித்ய அகாதமி வெளியிட்ட தமிழ் கவிதை களஞ்சியம் என்ற நூலிலும், தென் மொழிகள் புத்தக வெளியீட்டு கழகம் வெளியிட்ட புதுத்தமிழ் கவிமலர்கள் என்ற நூலிலும் மற்றும் பற்பல தொகுப்பு நூல்களிலும் இடம்பெற்றுள்ளன. இவர் பாடல்கள் பார்த்திங்க அப்படின்னா சாகித்ய அகாதமி ஒரு நூல் வெளியிட்டிருக்காங்க. என்ன நூல்? தமிழ் கவிதை களஞ்சியம் அப்படிங்கிற நூல்லையும், அடுத்து பார்த்தீங்கன்னா புத்தக வெளியீட்டு கழகம், இந்த நூல் தென்மொழிகள் புத்தக வெளியீட்டு கழகம் வெளியிட்டுள்ள புதுத்தமிழ் கவிமலர்கள் அப்படிங்கிற அந்த புத்தகத்திலையும் பார்த்தீங்கன்னா இவர் பாடல்கள் இடம்பெற்றிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அடுத்து உருசியம், ஆங்கிலம் முதலிய மொழிகளில் இவர் பாடல்கள் மொழி பெயர்க்கப்பட்டுள்ளன. அதாவது ஒரு பாடல்களை உருசிய மொழி, ஆங்கிலம் ரெண்டுலையுமே பார்த்தீங்கன்னா மொழி பெயர்த்திருக்கிறாங்க. இவர் தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி என்ற நூலை வெளியிட்டார். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு நூல் வெளியிட்டிருக்காரு. என்ன நூல் பார்த்திங்கன்னா தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி, அதாவது ஒரு டிக்ஷனரி நினைக்கிறேன். ஓகேவா? தமிழ் பிரெஞ்சு டிக்ஷனரியை வெளியிட்டிருக்கிறாரு. பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் இவருக்கு செவாலியர் என்ற விருதினை வழங்கியுள்ளார். ஸோ இது ஒரு முக்கியமான கேள்விப்பா. செவாலியர் விருதை வழங்கும் நாடு எது? பிரெஞ்சு. ஓகேவா? பிரெஞ்சு தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த செவாலியர் விருதை வழங்கக்கூடியது. அந்த விருதையும் பார்த்திங்கன்னா இவர் பெற்றிருக்கிறாரு. யார்? வாணிதாசன் செவாலியர் விருதையும் வாங்கியிருக்கிறாரு. இவரின் முதல் பாடல் பாரதி நாள் இன்றடா, பாட்டிசைத்து ஆடடா. இதான் பார்த்தீங்கன்னா அவர் எழுதிய முதல் பாடல்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. யார்? வாணிதாசன். ஸோ வாணிதாசன்கிறது பார்த்தீங்கன்னா பாரதிதாசனுடைய சுசியனாக இருந்திருக்கிறாரு. அதனால் பாரதியாரை பற்றி புகழ்ந்து பாடியிருக்கிறாரு. பாரதி நாள் இன்றடா, பாட்டிசைத்து ஆடடா. தான் வாழ்ந்த வீட்டிற்கு புரட்சி அகம் என பெயரிட்டார். ஸோ அவர் வாழ்ந்த வீடு பார்த்திங்க அப்படின்னா புரட்சி அகம் அப்படின்னு சொல்லி பெயரிட்டிருக்கிறாரு. அப்போ வீடு ஏன் புரட்சி அகம் போயிட்டிருக்காரு? புரட்சி அகம்னா என்னது? உள்ள. ஸோ புரட்சி உள்ளே இருக்குன்னு சொல்லிட்டு பெயரிட்டிருக்காரு, புரட்சி அகம். இவரது விதவைக்கொரு செய்தி என்ற கவிதை திராவிட நாடு இதழில் வெளிவந்தது. இவருக்கு பெரும் புகழை பெற்று தந்தது. அதாவது இவர் ஒரு கவிதை எழுதியிருக்கிறாரு. என்ன கவிதைன்னு பார்த்தீங்கன்னா விதவைக்கு ஒரு செய்தி அப்படிங்கிற நூல் எழுதியிருக்கிறாரு. இது பார்த்தீங்கன்னா திராவிட நாடு அப்படிங்கிற இதழில் வெளிவந்திருக்குது. இது பார்த்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப ஒரு புகழை தேடி தந்திருக்குது. இது இந்த திராவிட நாட்டில் வெளிவந்த விதவைக்கு ஒரு செய்தி அப்படிங்கிற கவிதை. அடுத்து இவர் எல்லப்ப வாத்தியார், முத்துக்குமாரசாமி பிள்ளை, பாரதிதாசன் மற்றும் முடியரசன் ஆகியோரிடம் தமிழ் கற்றவர். யாரெல்லாம் பாருங்கள்?
எல்லப்ப வாத்தியார்னு ஒரு ஆள் கொடுத்துருக்குறாங்க, முத்துக்குமார சுவாமி பிள்ளை ஒரு ஆள் கொடுத்துருக்குறாங்க, பாரதிதாசன், அடுத்து பார்த்திங்கன்னா முடியரசன். நம்ம போன வகுப்பில் பார்த்தோம் முடியரசனை பற்றி பாட்டுறோம். அவர்கிட்டையும் பார்த்திங்கன்னா இவர் என்ன பண்ணியிருக்காரு, தமிழ் கற்றுருக்கிறாரு. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 4 ஆள்கள்கிட்ட யார், வாணிதாசன் தமிழ் கற்றுருக்கிறாரு. யாரெல்லாம், எல்லப்ப வாத்தியார், முத்துக்குமார சுவாமி பிள்ளை, பாரதிதாசன், முடியரசன். ஓகேவா. அடுத்து 1950ஆம் ஆண்டு பாரதிதாசன் நடத்திய அழகின் சிரிப்பு என்ற கவியரங்க நிகழ்ச்சியில் முடியரசன் முதல் பரிசையும் வாணிதாசன் 2வது பரிசையும் வென்றார். ஸோ 1950 பாரதிதாசன் பார்த்திங்கன்னா ஒரு அழகின் சிரிப்பு அப்படிங்கிற பேரில் ஒரு கவியரங்கு, அதாவது கவிதை நிகழ்ச்சி நடத்தியிருக்கிறாரு. அதில் முதல் பரிசாக முடியரசன், போன வகுப்பில் பார்த்த முடியரசன் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கிறாரு, வாணிதாசன் 2வது ப்ரைஸ் வாங்கியிருக்கிறாரு. எப்போ, 1950. அடுத்து இவர் பெற்ற பரிசுகள் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, அவருக்கு என்னென்ன பரிசு கொடுத்துருக்காங்க சொல்லி பார்த்துடலாம். 1938 முதல் கவிதைக்கு தமிழர் இயக்க தலைவர் சீபா ஆதித்தனாரிடமிருந்து ரூபாய் 10 பரிசு பெற்றார். 10 ரூபாங்கிறது அந்த காலத்தில் பெரிய தொட்டு தான். ஓகேவா. 1938 சுதந்திரத்துக்கு முன்னாடி. ஓகேவா. அப்போ 10 ரூபாங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அமௌண்ட் தான். யார்கிட்ட பெற்றிருக்காரு, சீபா ஆதித்தனாரிடமிருந்து பார்த்திங்கன்னா இவர் 10 ரூபாய் பரிசு பெற்றிருக்கிறாரு. அவர் எழுதிய முதல் கவிதைக்கு. 1950 கோவை முத்தமிழ் மாநாட்டு கவியரங்கில் 2வது வெள்ளிக்கிண்ண பரிசை பெற்றிருக்கிறாரு. எப்போ, 1950. 1979 தமிழக அரசின் பாவேந்தர் பரிசை கொடுத்துருக்குறாங்க. ரூபாய் 10,000 காசு வரையும் கொடுப்பாங்க. அவர் இறந்த பிறகு 1974 இறந்துருவார். 79 பார்த்திங்கன்னா இவருக்கு தமிழக அரசின் பாவேந்தர் பரிசை கொடுத்துருக்குறாங்க. 1972 தமிழ் கவிஞர் மன்றத்தின் பொன்மோதிர பரிசும் கொடுத்துருக்குறாங்க. 1973 புதுவை தமிழ் சங்க வெள்ளிக்கேடய பரிசு கொடுத்துருக்குறாங்க. 1975 கவிஞர் இறந்த பிறகு, ஓகேவா, பாட்டரங்க பாடல் நூலிற்கு முதல் பரிசு வழங்கப்பட்டிருக்குது. எப்போ, 2000 ரூபாய். ஓகேவா. 1975 அவர் 74 இறந்துருப்பார். ஓகேவா. இதெல்லாம் 79 அப்புறம் கொடுக்குறாங்க. 72 73 வாங்கியிருப்பார். 79 75 இந்த 2 பார்த்தோன்னா அவர் இறந்த பிறகு கொடுத்துருக்குறாங்க. அப்போ பரிசும் பார்த்தாச்சு. அடுத்து பார்க்க போய் இவருடைய சிறப்புகள். பாரதிதாசன் பரம்பரையில் மூத்தவர். ஓகேவா. முடியரசன். அடுத்து பார்த்திங்கன்னா இவர் தான் வருவார். யார், வாணிதாசன். பாவேந்தர் பரிசு பெற்றுள்ளார். மேலே பார்த்தாச்சு. சிலேடை இடக்கடற்கல் அமைத்து பாடுவதில் வல்லவர். ஓகேவா. அடுத்து குற்றியலுகரத்தில் ஒளியை ஊமையாக கையாண்ட முதல் கவிஞர் இவரே. என்ன பாருங்கள், குற்றியலுகரத்தின் ஒளியை ஊமையாக. ஸோ குற்றியலுகரம்ங்கிறது பார்த்திங்கன்னா குறைந்து, அதாவது தன்னோட ஒளியிலிருந்து குறைந்து ஒலிக்கும் உகரமே பார்த்திங்கன்னா குற்றியலுகரம், அந்த ஒளியவே பார்த்திங்கன்னா இவர் வந்து ஊமையாக பாடியிருக்கிறாரு. இவர் பெயரால் சேலியமேட்டில் ஒரு அரசு உயர்நிலைப் பள்ளி உள்ளது. சேலியமேட் எங்கே இருக்குன்னு தெரியல, சரியாக எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குன்னு தெரியல. யாரும் ஒரு வேளை பார்த்திங்க அப்படின்னா அந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணிட்டு போங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லிட்டு. திருவிக்க பார்த்திங்கன்னா அவரை பற்றி சிறப்பாக ஒரு சில வரிகள் கூறியிருக்காரு. என்ன வரையும் பார்க்கலாமா. திரு வாணிதாசர் ஒரு பெரும் உலக கவிஞர், ஆதல் வேண்டும் என்பது எனது வேட்கை என்றார். ஸோ வாணிதாசன் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய உலக கவிஞர் ஆகணும் அப்படிங்கிறத திருவிக்க தன்னோட ஆசையாக கூறியிருக்கிறாரு. அடுத்து ராமலிங்கம் அப்படிங்கிற ஒரு வரியை கூறியிருக்காரு. என்ன வரையும் பார்க்கலாமா. இயற்கையை பாடுவதில் இவரை மிஞ்ச தற்கால கவிஞர்கள் யாரும் இல்லை. அதாவது இயற்கையை பற்றி சிறப்பாக பாட இந்த தற்காலத்தில் யாருமே பார்த்திங்கன்னா ஒரு கவிஞர் இல்லையாம் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்கா, ராமலிங்கம் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்கிறாரு. நம்ம கவிஞர் கண்ணதாசன் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாமா. தோழர் வாணிதாசரனது கவிதைகளை படிக்கும்போது சில சமயங்களில் பாரதிதாசனுக்கும் முன்னாலே போகிறார் என்ற எண்ணம் தட்டும். ஸோ அதாவது அந்த வாணிதாசனுடைய பாடலை படிக்கும்போது பாரதிதாசனை விட பெரிய ஆள், அதாவது முன்னாடி என்ன சொல்ல, அவரை விட சிறந்த கவிதைகள் எழுதியிருக்கான்னு சொல்லிட்டு யாருக்கு நினைக்க சொல்லலாம், கண்ணதாசனுக்கு நினைக்க சொல்லலாம். அதே கண்ணதாசன் மறுபடியும் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. இவரின் பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தல் நோபல் பரிசு கிடைக்கும். மொழிபெயர்த்தால் நோபல் பரிசு கிடைக்குமா, கண்ணதாசன் சொல்லியிருக்கா பாருங்கள். இவர் பாடலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து விட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு நோபல் பரிசை கொடுப்பாங்களாம், இலக்கியத்துக்கான நோபல் பரிசை கொடுப்பாங்கன்னு சொல்லி யார் சொல்லியிருக்கா, கண்ணதாசன் சொல்லியிருக்கிறாரு. அடுத்து பாரதிதாசன் பார்த்திங்கன்னா வாணிதாசனை பற்றி நிறைய கூற்றுகள் சொல்லியிருக்காரு. ஒவ்வொன்றா பார்க்கலாம். எல்லாரும் நல்லார் என்று எண்ணுவார், இன்றமில் வல்ல கவிவாணிதாசனார், அல்லும் பகலும் தமிழர்தம் பண்பாடு பற்றி புகழும், பாட்டு ஒவ்வொன்றும் பொன் அப்படி சொல்லி யார் சொல்லியிருக்கா, பாரதிதாசன் சொல்லியிருக்காரு. யாரை பற்றி, வாணிதாசன் பற்றிய அந்த பாடலை சொல்லியிருக்காரு. அடுத்து திருநாவுக்கரசு சொல்லியிருக்கிறாரு. தமிழகத்தின் மறுமலர்ச்சி கவிஞர்களுள் முதிர்ந்த அறிவும் கனிந்த அனுபவமும் பெற்று விளங்குபவர் கவிஞர் திரு வாணிதாசனார் ஆவார். இந்த மாதிரி ஒரு சிறப்பான வார்த்தையை யார் சொல்லியிருக்காங்க, வாணிதாசனை திருநாவுக்கரசு அப்படிங்கிறவர் சொல்லியிருக்கிறாரு. அடுத்து மயிலை சீவமுத்து கூற்று. இவர் நிறைய குறிப்பாக நினைக்கிறேன். ஓகேவா, பார்க்கலாம். மயிலை சிவமுத்துவால் தமிழ்நாட்டின் தாகூர் என அழைக்கப்பட்டார். மேலே பார்த்தாச்சு அப்படின்னா. ஸோ தமிழ்நாட்டின் தாகூர் என அழைக்கப்பட்டவர் வாணிதாசன். அப்படி அழைத்தவர் யார், மதுரை சீவமுத்து.
தமிழ்நாட்டிற்கு பாரதிதாசரும் வாணிதாசரும் இரு கண்மணிகளாக இருந்து இக்காலத்துக்கு வேண்டிய வகையில் பாட்டின் மூலமாக செய்து வரும் தொண்டு பெரிதும் பாராட்டத்தக்கன்னு சொல்லியிருக்கிறார். யார்? மயிலை சீவமுத்து. பாரதியார் பாரதிதாசன் ஆகிய இந்த இருவரின் விஞ்சிய வகையில் பாடி வருகிறார். 2 பேரையும் பாரதியாரும் மிஞ்சிச்சார், பாரதிதாசனும் மிஞ்சிட்டார். யார்? வாணிதாசன் அப்படின்னு சொல்லிட்டு மயிலை சீவமுத்து சொல்லியிருக்கிறார். இவருடைய பாடல்களை உலக பெருங்கவிஞர்களுள் ஒருவரான ரவீந்திரநாத் தாகூரின் பாடல்களுக்கு நிகராக கருதலாம். ஏன்னா ரவீந்திரநாத் தாகூர்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அளவில் ஒரு பெரிய ஒரு கவிஞர். ஸோ அவருடைய பாடல்கள் நிகராக பார்த்தீங்கன்னா வாணிதாசனுடைய பாடல்களை நம்ம வந்து கருதலாம் சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா மயிலை சீவமுத்து இவருக்கு தமிழ்நாட்டு தாகூர் அப்படிங்கிற பட்ட பெயரை கொடுத்துருக்கிறாரு. மடமையில் துயிலும் மக்கள் விழிகளை திறந்து பார்த்த புத்தம் புது வாழ்வு பெற்று வாழ நம் தமிழ்நாட்டு தாகூர் ஆகிய வாணிதாசனார் பல்லாண்டு வாழ்வாராக. அவரை பற்றி வாழ்த்து பாடியிருக்காரு. ஓகேவா? அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மேற்கோள்கள். யாரை பற்றி? வாணிதாசன் பற்றிய மேற்கோள்கள். பாரதிதாசன் பெயரை உரைத்திட பாட்டு பிறக்குமடா, இடுவையில் போல் உழைக்கும் சேரிவாள் ஏழை மக்கள், கொடுவையில் குளிர்மலைக்கு குந்திட குடிசை உண்டோ, மக்கட்கே வானை என்றும் மடக்கி நீ அனுப்பி வைத்தாய், மக்கட்கே ஆறு வற்றாத அறிவித்தந்தாய். இதெல்லாம் பார்த்திங்கன்னா வாணிதாசன் பற்றிய முக்கியமான பாடல்கள். ஓகேவா? ஸோ இதோட பார்த்திங்க அப்படின்னா நம்ம அவரோட பற்றி முக்கியமான டீட்டெயிலாம் பார்த்தாச்சு. இன்னும் பார்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா இவரை பற்றி ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குன்னு முதல்ல பார்க்கணும். ஓகேவா? ஸ்கூல் புக்கில் என்னென்ன பாடல்கள் கொடுத்துருக்காங்க வாணிதாசன் பற்றி, அதில் இருந்தால் கொஸ்டின் கேட்பாங்க. இதுக்கு முன்னாடி இருந்து கொஸ்டின் கேட்பாங்க, கேட்காம இருக்க மாட்டாங்க. ஏன்னா சிறப்பு பெயர், புனை பெயர், நூல்கள் எல்லாமே இருக்குது. ஓகேவா? ஏதாவது ஒன்று கட்டாயம் கேட்பாங்க. இது ஸ்கூல் புக்கு பேஸில் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். சொல்லும் பொருளும். பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள ஓடை என்னும் பாடல் தொடுவானம் என்னும் நூலில் உள்ளது. நம்ம மேலே பார்த்தல தொடுவானங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு இசை நூல். அதில் 51 பாடல்கள் இருந்திருக்கும். மேலே பார்த்தாச்சு. இது பார்த்திங்கன்னா 8ஆம் வகுப்பில் டேம் 1ல் இருக்குது. என்னென்ன பாடல்? ஓடை அப்படிங்கிற பாடல் இருக்குது. இது பார்த்திங்கன்னா வாணிதாசன் இயற்றியது தான். எதில் இருக்குது? தொடுவானம் அப்படிங்கிற நூலில் இருக்குது. இது ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருப்பாங்க. அதில் முதல்ல பார்க்கும்போது சொல்லும் பொருளும் கொடுத்துருக்குறாங்க. அதில் பார்க்கும். தூண்டுதல் அப்படின்னா என்னதான்? ஆர்வம் கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தமாம். பயிலுதல் அப்படின்னா படித்தல் என்று அர்த்தமாம். ஈரம் அப்படின்னா இரக்கம் என்று அர்த்தமாம். ஞானம் அப்படின்னா வெட்கம் என்று அர்த்தமாம். முழவுனா இசைக்கருவி அப்படின்னு ஒரு கருவி இருக்குது. செஞ்சொல் அப்படின்னா திருத்திய சொல் அப்படிங்கிற பொருளில் வரும். நன்சை அப்படின்னா நிறைந்த நீர்வளத்தோடு பயிர்கள் விளையும் நிலம், அதாவது டெல்டா பகுதியில் எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ தஞ்சாவூர் டெல்டா எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா என்ன சொல்ல, ஆறு நிறைய தண்ணி. ஓகேவா? தண்ணி நிறைய வரும். அந்த மாதிரி தண்ணி வாய்க்காலில் பாய்ந்து தண்ணி முழுக்க நிறைய, அதாவது நிறைய நீர்வளத்தோடு பண்ண தான் பார்த்திங்க அப்படின்னா நன்சை நிலம் என்று சொல்வார்கள். புன்சை அப்படின்னா குறைந்த நீரால் பயிர்கள் விளையும் மாநிலம். இப்போ ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் எடுத்திங்க அப்படின்னா அங்கே பார்த்திங்கன்னா சொட்டு நீர் பாசனம், அந்த மாதிரி வாய்க்கால் நிறைய ரொம்ப அதிக தண்ணி இல்லாமல் லிமிட்டான தண்ணி வச்சு அந்த பாசனம் பண்ணுவாங்க. இது பார்த்திங்கன்னா குறைந்த நீரால் பயிர்களை விளையும் பண்ண தான் பார்த்திங்கன்னா புன்சை நிலம் சொல்லுவாங்க. வல்லைப்பாட்டு அப்படின்னா நெல் குத்தும் போது பாடும் பாடல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வல்லைப்பாட்டுனா என்னதான்? நெல் குத்தும் போது பாடப்படும் பாடல். இது நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் கொஸ்டினை பார்த்துருப்பீங்க. எங்கே பார்த்துருப்பீங்கன்னா பிஜி எக்ஸாமில், எஸ்ஜி எக்ஸாமில் பார்த்துருப்பீங்க. ஓகேவா? தமிழ் தகுதித்தாளில் கொடுத்துருப்பாங்க. அடுத்து இது பார்த்திங்கன்னா புக் பேக். ஓகேவா? இதோட பார்த்திங்கன்னா அந்த சொல்லும் பொருள் முடிஞ்சது. அடுத்து பார்த்திங்கன்னா புக் பேக் கொடுத்துருப்பாங்க. அந்த புக் பேக் விடையும் பார்த்துடலாம். ஓகேவா? பள்ளிக்கு சென்று கல்வி டேஸ் சிறப்பு, பயிலுதல் சிறப்பு. விடை இருக்கு பாருங்க. விடை இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. விடை இங்கே இருக்குது. அடுத்து செஞ்சொல் மாதரின் வல்லைப்பாட்டிற்கிருப்ப முழவை மீட்டுவது ஓடை. ஓடைங்கிறது பார்த்திங்கன்னா அவர் பாடலுடைய அந்த இது. நன்சை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. என்னம்மா? நன்மை கூட்டல் செய் தான் பார்த்திங்கன்னா நன்சை அப்படிங்கிற சொல்ல பிரித்தெழுத கிடைப்பது. இந்த மாதிரி பிரித்தெழுதுக்கு சேர்த்தெழுத ஒரு கொஸ்டின் இருக்கும்பா, நல்லா பார்த்துக்கணும். நீர் உழைப்பு என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. நீர் கூட்டல் உழைப்பு தான் பார்த்திங்கன்னா சரியான ஆன்சர். அடுத்து சீருக்கு ஏற்ப என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பார்த்திங்க அப்படின்னா சீருக்கேற்ப அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சரியான விடையாக இருக்கும். ஓடை ப்ளஸ் ஆடை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பார்த்திங்க அப்படின்னா ஓடை ஆடை. ஓகேவா? என்ன பேர்? ஓடை ஆடை சேர்த்து எழுதணும். அடுத்து கோடிட்டழகை நிரப்புக. ஓகேவா? மனிதர் வாழ்வு டேஸ் இயைந்தது, இயற்கையோடு இயைந்தது. விடை. அடுத்து தமிழகத்தின் டேஸ் என்று புகழப்படுபவர் கவிஞர் வாணிதாசன். தமிழகத்தின் வோட்ஸ்வர்த் என்று புகழப்படுபவர் தான் யார்? வாணிதாசன். பிரெஞ்சு அரசு கவிஞர் வாணிதாசனுக்கு டேஸ் வழங்கியுள்ளது, செவாலியர் விருதை வழங்கியுள்ளது. இதில் 2 கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின். செவாலியர் விருது வழங்கும் நானும் கேட்பாங்க, அது வழங்குற ஆளும் கேட்பாங்க. ஓகேவா? அடுத்து டேஸ் என்று அழைக்கப்படுபவர் கவிஞர் வாணிதாசன். பாவலர் மணி என்று அழைக்கப்படக்கூடியவர் தான் கவிஞர் வாணிதாசன். மனிதர் வாழ்வு டேஸோடு இயைந்தது, இயற்கை. மேலே பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். நெல் குத்தும் போது பாடப்படும் பாட்டு பார்த்திங்கன்னா வல்லைப்பாட்டு. நிறைந்த நீர்வளத்தோடு பயிர்கள் விளையும் நிலம் பார்த்திங்கன்னா நன்சை நிலம். குறைந்த நீரால் பயிர்கள் விளையும் நிலம் பார்த்திங்க அப்படின்னா புன்சை நிலம். பாவலர் மணி என்று அழைக்கப்படுவர் யார்? வாணிதாசன். அடுத்து அரங்கசாமி என்ற எத்திராசோல் என்பது யாருடைய இயற்பெயர்? யார்ப்பா? வாணிதாசன். வாணிதாசனுக்கு செவாலியர் விருது வழங்கிய அரசு பார்த்திங்கன்னா பிரெஞ்சு அரசு. கீழ் வருவன சொல் வாணிதாசனின் சிறப்பு பெயர்களில் பொருந்தாததை எழுதுக. சிந்துக்கு தந்தைங்கிறது பார்த்திங்கன்னா யார்? பாரதி
பாரதியாருடைய சிறப்பு பெயர். அப்போ சிந்துக்கு தந்தைங்க தான் பார்த்தீங்கன்னா சரியான விடை. ஓகேவா. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா வாணிதாசனை பற்றிய முக்கியமான அந்த கொஸ்டின்ஸு எல்லாமே டீட்டெயிலாக முடிஞ்சுது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குது. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வாணிதாசனை அடுத்து பார்த்தீங்கன்னா அதில் வள்ளைப்பாட்டுன்னு ஒன்று வந்துச்சு இல்லையா. ஸோ அந்த மாதிரி சில பாட்டுகள் இருக்குது. அதை நம்ம என்னென்னு பார்த்துடலாமா. ஓகேவா. நான் இருக்கு பாருங்கள், இதை மட்டும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். இது கேட்க சான்சஸ் இருக்குது. குழந்தையை உறங்க வைக்க பாடப்படுவது என்னதான்? தாலாட்டு பாடல். சிறுவர்கள் விளையாடும் போது பாடுவது விளையாட்டு பாடல். திருமணத்தின் போது பாடுவது பார்த்திங்கன்னா திருமண பாடல். களை எடுக்கும் போது பாடுவது பார்த்திங்கன்னா களையெடுப்பு பாடல். கதிரறுக்கும் போது பாடுவது கதிரறுப்பு பாடல். பூந்தொடுப்போர் பூப்பறிப்போர் பாடுவது பார்த்திங்கன்னா திருப்பூ வள்ளி அப்படிங்கிற பேரில் அந்த பாடலை பாடுவாங்களாம். தோழியர் 20 விளையாட்டாக பாடுவது பார்த்திங்கன்னா திருச்சாளல். மாணிக்கவாசகர் எழுதியிருப்பார், திருச்சாளல் பற்றி ஒரு பாடல் எழுதியிருப்பார். இருந்தவர்களுக்கு பாடுவது பார்த்திங்கன்னா ஒப்பாரி பாடல். மேக்ஸிமம் எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பயணம் செய்யும்போது பாடுவது தெம்மாங்கு பாடல். எண்ணிக்கையுடன் பாடுவது ஏற்றப்பாட்டு. இரவில் வரும் நிலாவை ஆண்பாலாக பாவித்து பெண்கள் பாடும் பாட்டு பார்த்திங்கன்னா ராவண்டை அப்படிங்கிற பேரில் அழைக்கிறாங்க. ஆண்கள் மட்டும் அடிக்கும் கும்மி பாட்டு பார்த்திங்கன்னா ஒயிர் கும்மி பாடல். பெண்கள் இணைந்து கும்மி எடுத்து பாடுவது கும்மி பாடல். மீனவர்கள் பாடுவது அம்பா பாடல். கோயில் விழாக்களில் பாடுவது வில்லு பாடல். குறவர் பாடுவது குரத்தி பாடல். ஓகேவா. ஸோ இது என்ன சொல்ல, ஜஸ்ட்டு கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா. அதனால் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். ஸோ நல்லா பார்த்துட்டு போங்க. ஓகேவா. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணியோ அல்லது பாஸ் பண்ணி எனது டக்குன்னு இந்த எல்லாத்தையும் நோட்டு பார்த்து வச்சுக்கோங்க. ஷார்ட் நோட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ நன்றி, வணக்கம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குரூப் 4 படிக்கிற உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ மேக்ஸிமம் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேவா. ஸோ நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.